நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி, இந்த தட்டு அங்க அந்த பக்கமா இருந்தா பெட்டரா இருக்கும்ல? ஆமா மாமா. பிரியா பிரியா இது கொஞ்சம் அங்க வைக்க ஹெல்ப் பண்ணுங்க. அங்க எடுத்து வை. ஃப்ளவர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேனே. சக்தி, என்கேஜ்மெண்ட் ரிங் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா மாமா, ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பீரோல தான் வச்சிருக்கேன். சரி, அதை போய் எடுத்துட்டு வந்துரு, டைம் ஆச்சு. சரி மாமா. பிரியா பிரியா, அந்த தட்டு கொஞ்சம் சென்டரா இருந்தா கரெக்டா இருக்கும். அதை சென்டரா எடுத்து வைங்க. அண்ணா, எங்கண்ணா போற? ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. சிவா, கொஞ்சம் நில்லு. என்ன சிவா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ருத்ரா மேடம் பொண்ணுக்கும் உனக்கு இங்க என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண விஷயத்தை மறைச்சிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? சார், அது வந்து டேய், நீ எதுவும் பேசாத. உன் மேல தாங்க முடியாத கோவத்துல இருக்கு. எங்க அந்த பொண்ணு சக்தி? சார், ஏய், நீ இங்க இருக்கியா? இங்க வா வா. நான் இவன்கிட்ட பேசுனதெல்லாம் இங்க நின்று கேட்டுக்கிட்டே இருக்கியா? உன்னை நான் வெளியில பாக்குறப்பெல்லாம் நீ தனியா வருவ. உன் புருஷன் எப்படி இருக்கான், 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்கன்னு கேட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குழப்பி விட்டுட்டு போயிருவ. அப்பவே உன் மேல எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்பதான் எனக்கு உண்மையே புரியுது. இந்த பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணு, அதுவும் உங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஈஸியா கழட்டி விட்டுட்டு ருத்ரா மேடம் பொண்ண கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்க. டேய், உனக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கணும். சார், நீங்க சொல்ற மாதிரி நான் சக்தி ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை. அப்படின்னா எப்படி உனக்கு அனிதாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு? சார், சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு சார். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சூழ்நிலை உனக்கு அமைஞ்சது? இந்த பார், உன்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்றாங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார், இது வேற பிரச்சனை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறத என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் இப்பவே போய் ருத்ரா மேடத்தை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். சார் வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார். ருத்ராமாக்கு எங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை பத்தி சொல்லாதீங்க. அட, என்னமா நீ பேசிட்டு இருக்க? இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. உன்னை ஏமாத்திட்டு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். நாளைக்கு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இல்ல சார், இவரை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சிவா சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லவர். ஆமா, ரொம்ப நல்லவர். இந்த நல்லவர் தான் இப்ப உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. சுத்தமான வெகுளி பொண்ணா இருக்கியமா நீ. கிளம்புமா, நாம ருத்ரா மாட்ட போய் இத பத்தி பேசுவோம். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், சொல்றத கேளுங்க. இந்த கல்யாணம் நின்னுருச்சுன்னா ருத்ராமாவால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். எங்களுக்கு கல்யாணமான விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. இத பாருமா, என் வாழ்க்கையில பண்ணி வச்ச ஒரே ஒரு காதல் கல்யாணங்கிறது உங்களுக்கு தான். அந்த கல்யாண பந்தம் இப்படி பாதியிலே முறிஞ்சு போறத என்னால ஏத்துக்கவே முடியாது. அது என்னோட கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா வாழணும். இந்த 2வது கல்யாணத்தை
நான் நடத்த விட மாட்டேன். இது சம்பந்தமா ருத்ரா மேடத்துக்கிட்ட நான் பேசியே தீருவேன். என்ன தடுக்காதீங்க. சார் ஐயோ சார் 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 இருங்க சார் 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 வாங்க சிவமணி, இப்பதான் வரீங்களா? ஆமா மேடம், கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பேன். ஒரு கேஸ் விஷயமா வெளியில போயிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். ஓ பரவாயில்ல சிவமணி, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. இருக்கட்டும் மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மேடம், அது என்னன்னா... என்ன சக்தி? நல்ல நேரம் போயிட்டு இருக்குமா, அதுக்குள்ள நம்ம நிச்சயத்தை நடத்தி முடிக்கணும். அதுக்கான வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நாங்க மேடையில் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க வந்து ஒரு முறை சரியா இருக்கான்னு பாத்துருங்கம்மா. உனக்கு தான் அந்த சம்பிரதாய முறையெல்லாம் தெரியும்ல, நீயே கரெக்டா தான் எடுத்து வச்சிருப்ப. நான் வேற எதுக்கு வந்து செக் பண்ணணும்? இருந்தாலும் நீங்க ஒரு முறை வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு திருப்தியா இருக்குமா. சரி, உன் விருப்பத்தை ஏன் கெடுப்பானே. சாரி சிவமணி, நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. நான் போய் எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. ஓகே மேடம். வா சக்தி. போ உன்னையும் சிவாவையும் பதட்டத்தோட வச்சுக்கிறது தான் என் வேலையே. ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். சரிம்மா, பேசிட்டு போமா. என்கேஜ்மெண்ட் நடக்கிற நேரத்துல இவ எங்க போறா? டென்ஷனா வேற போறா. ஹலோ, யாருங்க? என்னம்மா அத்தனை முறை ஃபோன் பண்ண கட் பண்ணிக்கிட்டே இருக்க? நல்ல வேலை, இப்பயாவது அட்டென்ட் பண்ணி. அது வரைக்கும் சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறது உனக்கு முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் உனக்கு முக்கியம். ஹலோ, ஐ திங்க் இட்ஸ் a wrong நம்பர். நீங்க வேற யாருக்கோ பண்றதுக்கு பதிலா எனக்கு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்பரை செக் பண்ணுங்க. இது ராங் நம்பர்லாம் கிடையாது அனிதா கண்ணு. எப்படி உன் பேரை சொன்ன பாத்தியா? அப்ப நான் சரியான நம்பருக்கு தானே கூப்பிட்டிருக்கேன். கூப்பிட்டதெல்லாம் சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டேன். திரும்பவும் நான் யாருன்னு கேக்குறேன். அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? நான் என்ன சும்மா வெட்டியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, கோபப்படாதம்மா. நீ ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பிரம்மாண்டமா உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அது பாதையிலேயே நிக்க போதுன்னு சொல்றதுக்கு தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணிருக்கேன். புரியுதா? புரிஞ்சுதா அனிதா கண்ணு? ஹே, என்ன உளற? எதுக்காக ஏன் கல்யாணம் நிக்கும்? நிக்குண்டி, நிக்க வெப்ப. ஒருத்தனை அடையணுங்கிறதுக்காக இவ்ளோ சீப்பா கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி நம்ப வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறியே, இதெல்லாம் வெக்கமா இல்ல? எல்லா விஷயமும் நீ நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. சிவா இன்னைக்கு உன் விரல்ல மோதிரம் போட்டுட்டானா, நாளைக்கு டும் 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 மேலம் கொட்ட உன் கழுத்துல தாலி கட்டிடுவான்னு சந்தோஷம் மதப்புல இருக்கு. அது நடக்காது. சிவா
உன் விரல்ல மோதிரம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி உன் ஆசைய மண்ணை போட்டு மூடிடுவேன். பாக்குறியா? ஹே, யார் நீ? எதுக்காக இதுல குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குற? நான் குழப்பத்தை உண்டு பண்ணல, நீ உண்டு பண்ணி வச்சிருக்க குழப்பத்தை சரி பண்ண போற. ஹே, அந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துச்சு உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். உன்னால என் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. உன்னோட என்கேஜ்மெண்ட்டும் கல்யாணமும் நிக்க போறது உறுதி. இதை யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹலோ ஹலோ, ஹே